Hello friends. Daily sentences, daily life நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் கண்டிப்பா கம்பேரிட்டிவ் இல்லாம நம்மளால பேச மாட்டோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நேத்து சமைச்சதை விட இன்னைக்கு சமைச்சது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது. இல்லனா அவளை விட நீ குள்ளமா இருக்க, இவனை விட நீ உயரமா இருக்க அப்படின்னு சொல்றது. 50 பேர் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னா இருக்கிற 50 பேர்லே இவதான் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம லைஃப்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சென்டென்சஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணி பேசுறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மோஸ்டா நம்ம கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் we will be using adjectives. adjectivesனா என்ன? ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்கன்னா அந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான வேர்ட்ஸ் தான் நம்ம adjectives அப்படின்னு சொல்றோம். அவன் உயரமானவன், அவள் குள்ளமானவள், அவள் அழகானவள், இந்த மாதிரி ஒருவரை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு தான் நம்ம adjectives அப்படின்னு சொல்றோம். அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்க்க போறோம். If you are watching our video for the first time, please do subscribe and like the video. Let's get started. First, adjectivesல 3 types of sentences நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ்னா என்னன்னா நார்மலா சொல்றது. He is tall அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உயரமானவன் அப்படின்னு சொல்றது. It is a positive degree of comparison. Fine. Next, கம்பேரிட்டிவ்னா he is taller than me. அவன் என்னை விட உயரமானவன் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா she is more beautiful than her sister. அவள் தங்கையை விட இவள் அழகானவள். அக்காவை விட தங்கச்சி அழகா இருக்கா, தங்கச்சியை விட அக்கா அழகா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணும்போது ER இல்லனா மோர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், taller than me அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா more beautiful than her sister அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவா கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் எந்த மாதிரியான சென்டென்ஸ் பேட்டர்ன்ல வரும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம், ஈன்ற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், அண்ட் தென் இஸ் இல்லனா வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இட்லாம் வரும்போது நம்ம வாஸ் யூஸ் பண்ணலாம், ஷீலாம் வரும்போது நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இஸ் ஆர் வாஸ் போட்டுட்டு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு டேப்லெட் காலம் மாதிரி சொல்றேன், அதாவது எந்தெந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் எப்படி எழுதுறதுன்றத நான் சொல்றேன். சோ கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் than பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஃபைன். நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு வரும்போது இருக்கிறதுலே அவதான் ரொம்ப இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட். கிளாஸ்ல ஒரு 50 பேர் 100 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, சப்ஜெக்ட் பிளஸ் அதே மாதிரி இஸ் ஆர் வேர்ஸ் போட்டுட்டு த யூஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம குறிப்பிட்டு ஒருத்தவங்களை ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல குறிப்பிட்டு ஒருத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறதுனால இந்த இடத்துல நம்ம த அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம். பிளஸ் இன் ஆர் ஆஃப் பிளஸ் குரூப். இதெல்லாம் அப்படியே இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். She is the most brilliant student in the class. Right? She is the most brilliant student in the class. கிளாஸ்ல இருக்கிறதுலயே அவதான் ரொம்ப பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றது. சோ அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் the most brilliant அப்படின்றதா இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பிளஸ் இன். குரூப் அப்படின்றது தான் கிளாஸ். ஒரு கிளாஸ் அப்படின்றது கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது குரூப் தானே. சோ அப்போ இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ 3த்துக்கும் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 3த்துக்கும் ஒவ்வொரு அட்ஜெக்டிவ்ஸையும் நம்ம அதோட கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் இப்ப பார்க்கலாம். டால் அப்படின்னா என்ன வரும்? டாலர். கம்பேரிட்டிவ் நான் ரூல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சோ அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. கம்பேரிட்டிவ்னா ER இல்லனா மோர் யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ்னா EST, அந்த அட்ஜெக்டிவோட லாஸ்டா EST யூஸ் பண்ணுவோம், இல்லனா மோஸ்ட் பிளஸ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். சோ மோஸ்ட்லி நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல நம்மளுக்கு அட்ஜெக்டிவ் அப்படியே தான் வரும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, கம்பேரிட்டிவ்ல டால் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டாலர். இதே சூப்பர்லேட்டிவ்னா டாலஸ்ட். அப்படியே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க பாருப்போம். He is tall, he is taller than me, he is the tallest of all. எல்லாரை விட டாலஸ்ட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஷார்ட்னா ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட். இதுக்கும் இதே மாதிரி சேம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்னா மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதுவோம். ஓகே? நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் வரும்போது மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? She is beautiful, she is more beautiful than me, she is the most beautiful girl in the class அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். நெக்ஸ்ட்
குட். இதுதான் வந்து எக்ஸப்ஷனல் சிலது வரும் இல்லையா, எப்பயுமே கிராமர்ல எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கிறது உண்டு. அந்த மாதிரி குட் வந்ததுன்னா கம்பேரிட்டிவ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ் வரும்போது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? குட், பெட்டர், பெஸ்ட். அது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. he is good அப்படின்னு சொல்றது, அவன் குட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், he is better than me, அவன் என்னை விட பெட்டர் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், he is the best of all, அவன் எல்லார விட அவன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ குட்னா நார்மலா சொல்றது, பெட்டர்னு போது கம்பேரிசன்ல வருது, பெஸ்ட் அப்படின்னும் போது பெஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாரையும் விட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே கம்பேரிசன் தான், சூப்பர்லேட்டிவும் கம்பேரிசன் தான், பட் நிறைய பேர் கூட கம்பேர் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், பேட்னா worse, worst. bad, he is bad அப்படின்னு சொல்லலாம். he is next வந்து he is worse than her அப்படின்னு சொல்லலாம். next, he is the most worst student in the class அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இன்டெலிஜென்ட் அப்படின்னு வரும்போது இந்த பியூட்டிஃபுல் அந்த சேம் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போறோம். மோர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர்லேட்டிவ் வரும்போது மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ he is intelligent, he is more intelligent than him அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், she is the most intelligent student in the class அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். நெக்ஸ்ட், கைண்ட் அப்படின்றதுக்கு kinder, kindest, அவ்வளவுதான். she is kind, she is kinder than him, she is the kindest of all. நான் வந்து சொல்றது எல்லாமே வந்து சிம்பிள் சென்டென்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஸோ மோஸ்ட் காமன்லி வி யூஸ் தீஸ் அட்ஜெக்டிவ்ஸ் இன் ஆர் டெய்லி லைஃப். ஸோ அதோட பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் ஃபார்மும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இதை எப்படி சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணி பேசுறது அப்படின்றதையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட டெய்லி லைஃப் சென்டென்ஸ்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இப்போ நீங்க வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ், அதாவது சாரி, இந்த எல்லா அட்ஜெக்டிவ்ஸையும் வச்சு நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க எந்தெந்த மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கலாமா, நேத்து சமைச்சதை விட இன்னைக்கு ரொம்ப மொக்கையா சமைச்சிருக்கமா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து நேத்து வச்ச சாம்பார் சாதத்தை விட இன்னைக்கு வச்ச சாம்பார் சாதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வாக்கியம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் நான் சாப்பிட்ட பிரியாணிலேயே, இத்தனை வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருந்த பிரியாணிலேயே இன்னைக்கு நான் சாப்பிட்ட பிரியாணி தாண்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? சோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல ஃபார்ம் பண்ணி பேசுறதுன்னு சொல்லுங்க பாப்போம். கேன் யூ கமெண்ட் மீ ப்ளீஸ்? இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. இத்தனை நாள் நான் சாப்பிட்ட பிரியாணில இன்னைக்கு நான் சாப்பிட்ட பிரியாணி தாண்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்றத எப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி சொல்றது. ஸோ டெஃபினெட்லி யூ வில் நோ தட் யூ ஹேவ் டு யூஸ் த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். சூப்பர்லேட்டிவ் தான் யூஸ் பண்ணி, ஏன்னா நிறைய பிரியாணி கூட கம்பேர் பண்றோம் இல்லையா, அப்ப சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அட்ஜெக்டிவா 3 விதமா பிரிச்சு எப்படி பேசுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் see you in the next video. Bye friends.